ஒரு சொற்பொழிவில் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞனை கூப்பிட்டு, நான் வந்து உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அந்த விஷயத்தை நீ செஞ்சா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு புத்தகம் தரேன், அந்த புத்தகத்தை கொண்டு போய் நீ வந்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். அவருடைய எல்லா ஒரு விலாசம், முகவரி, செல்போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்றாரு அவர். நீ கொடுத்துட்டு அந்த 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 இடத்துக்கு போற, அது ஒரு 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்குது. அங்கே போய் இறங்கி அந்த தகவலை அந்த மனிதர்கிட்ட சொல்கிற. ஆனால் அந்த மனிதர் வந்து வெளியில் வந்து கூப்பிட்டு வந்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்கன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கிளம்புறான்னு சொல்லும்போது இல்லை உள்ளவான்னு கூப்பிட்டு போய் அவர் வந்து அழகாக வந்து நல்ல ஒரு தேநீர், நல்ல ஒரு சுவையான உணவு, சிற்றுண்டிலாம் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒரு மின்சார ரயிலில் வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா, நீங்கள் திரும்ப அப்படி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற ஒரு சொகுசு காரில் அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சோடனே அவர் அந்த குறிப்பிட்ட நேரம் கடந்த உடனே அந்த ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நீங்கள் போய் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மாமனிதர் கேட்குறாரு. இப்போ அந்த மாமனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து அவர்கிட்ட கேட்குறாப்ப அந்த இளைஞர் சொல்கிறாரு, நல்ல இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷனை உள்ள கூப்பிட்டு வச்சு பாராட்டி இந்த புத்தகத்தையும் கொடுத்து அவருடைய கார்லேயே என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி நினைவுகள் வந்து எனக்கு வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒரு எளிமையான மனிதராக இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக வந்து கூட வாட்ச்மெண்ட்டை வாங்கிட்டு அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவரே வந்து கூப்பிட்டு வந்து என்னை உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து எனக்கு பணமும் தந்து அவருடைய கார்லேயே அனுப்பி வச்சிருக்காரு. அப்போ வாழ்நாளில் இது மாதிரி நான் மறக்கவே மாட்டேன், நீண்ட நாளுக்கு என்னோட ஆயுள் இருக்க வரைக்கும் நான் ஞாபகத்தில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த குருகிட்ட சொல்றாரு. அப்போ அந்த குரு சொல்றாரு, மற்ற இளைஞர்கள்ட்டெல்லாம் பாருங்க, நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல விதமாக நடக்கிறீங்களோ அந்த நன்னடத்தை தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நினைவுகளையும் ஞாபகத்தையும் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ சாதாரண எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தால் கூட உங்களோட நடத்தை தான் உங்களோட வாழ்வியலை மாற்றும், அழகான வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி அந்த குரு முடிக்கிறார். அது மாதிரி நம்ம நன்னடத்தை ஐயா வந்து நடத்திய நம்ம அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் நல்லபடியாக நடந்ததுனால இவ்வளோ பெரிய நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களே எல்லாரும் என்னுடைய கவிதை புத்தகத்தையும் வெளியிடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்து அந்த கவிதை புத்தகத்துக்கு இருந்து